Dear students, in this class we have to see types of vector. This types of vector small subtopic belongs to the fourth chapter, principles and process of biotechnology in your text. Okay, so in previous classes vector as well as plasmid characters, general characters, types of vectors, so everything we saw. In this class types of vectors characters. Okay, so especially some particular vectors you will see in this class. Okay, so first of all நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த வெக்டாரோடைய கேரக்டர் இங்கே வந்து நம்ம கொஞ்சம் ரீகால் பண்ணுவோம். வாட் இஸ் மீன் பை வெக்டார் அஸ் வெல் அஸ் plasmid. Plasmid is a extra chromosomal part in bacteria. It's also consists of some genes and it is responsible for the predictable or production of some characters in the bacteria. Okay, and it is circular in form and self-replicating part also. Okay, because of it consists of genetic material. Okay, and this plasmid we have used for the foreign gene material transfer to one host or one plant cells. Okay, so adukku use பண்றதுனால simply this is also known as vehicle. Okay, molecular vehicles சொல்லலாம் or cloning vehicles கூட நம்ம சொல்லலாம். Okay, so அதுக்கு அடுத்து இதில் இந்த டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸில் நம்ம வந்து ஒரு சில வெக்டாரை பற்றி ரொம்ப ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு PBr 322 plasmid. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்டு ஆர் வெக்டார். ஓகே, PBr 322 plasmid. ஸோ இட் இஸ் த ரீகன்ஸ்ட்ரக்டட் plasmid. இட் இஸ் நாட் ஏ ஒரிஜினல் ஆர் நேச்சுரல் வெக்டார். ஸோ பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய பிளாஸ்மிட்டை நம்ம வந்து வெக்டாராக யூஸ் பண்ணுறோம். அது வந்து நேச்சுரல் ஆர் என்ன சொல்லுவாங்க ஒரிஜினல் வெக்டார். ஓகே, பட் இது வந்து ரீகன்ஸ்ட்ரக்டட். ஸோ ஒரு வெக்டாரில் எப்படிலாம் இருக்கணுன்றதுக்காக இது அந்த நேச்சுரலை பேஸ் பண்ணி சயின்டிஸ்ட் வந்து ஆர்டிஃபிஷியலாக லேபில் சிந்தசைஸ் பண்ண இல்லை ப்ரொடியூஸ் பண்ண ஒரு வெக்டார் தான் இது. ஓகே, ஸோ அப்போ இது வந்து ஆர்டிஃபிஷியல் வெக்டார். அப்போது மோஸ்ட் ஆஃப் த பெனிஃபிஷியல் கேரக்டர்ஸ் எல்லாமே இந்த வெக்டாரில் இருக்கும். ஜெனட்டிக் இன்ஜினியரிங் தேவையான அந்த பெனிஃபிஷியல் கேரக்டர் அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து ஆர்டிஃபிஷியலாக இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க சயின்டிஸ்ட். ஓகே, PBr 322 இஸ் ஏ ரீகன்ஸ்ட்ரக்டட் plasmid used as a cloning vector. ஸோ எக்ஸ்பிரஷன் வெக்டார், cloning வெக்டார்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் இருக்குது. அதில் இந்த PBr 322 வெக்டார் belongs to cloning vector. Okay, so and it contains a 4361 base pair. Okay, so generally plasmid இல்லை வெக்டார் வந்து எவ்வளோ பேஸ் பேருக்குள்ளார இருக்குன்னு பார்த்தோம்னா less than 10 கிலோ பேஸ் பேர் வரைக்கும் இருக்கணும்னு சொல்லுது. நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ பை த வே, ஸோ இந்த PBr 322 இருக்கக்கூடிய அந்த பேஸ் பேர் நியூக்ளியோடைடு பேஸ் பேர் எவ்வளோ இருக்குதுன்னா 4361 பேஸ் பேர் இருக்குது. ஓகே, ஸோ இந்த PBr 322 அப்படின்றது எப்படி அவங்க நேமிங் பண்ணாங்கன்னா இந்த P வந்து எதோ மென்ஷன் பண்ணுதுன்னா plasmid, P ஃபார் plasmid. ஓகே, B and R. ஸோ அது வந்து எதை மென்ஷன் பண்ணுதுன்னா நேம்ஸ் ஆஃப் சயின்டிஸ்ட். இந்த பிளாஸ்மிட்டை கிரியேட் பண்ணோடைய சயின்டிஸ்டோடைய ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து அது டினோட் பண்ணுது. B and R நேம்ஸ் ஆஃப் பொலிவர் அண்ட் ரோட்ரிகஸ். ஓகே, ஸோ அந்த நேமில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்து BRன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து 322 எதை ரெஃபர் பண்ணுதுன்னா நம்பர் ஆஃப் பிளாஸ்மிட் டெவலப்டு ஃப்ரம் தேர் லெபார்ட்டரி. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க வந்து நிறைய பிளாஸ்மிட் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் அந்த லைனில் இந்த நம்பர் ஆஃப் பிளாஸ்மிட்டா அவங்க வந்து கிரியேட் பண்ணது. ஓகே, ஸோ அந்த 322ன்றது என்னென்னா ஆரிஜின், நம்பர் ஆஃப் த ஆரிஜின் ஆஃப் வெக்டார். ஓகே, ஸோ அந்த எத்தனாவது முறையை அவங்க இந்த பிளாஸ்மிட்டா வந்து டெவலப் பண்ணாங்கன்றதை வந்து அந்த நம்பரை மென்ஷன் பண்ணக்கூடியது தான் 322. ஸோ சிம்பிளி PBr 322 plasmid, இட் இஸ் எ ரீகன்ஸ்ட்ரக்டட் வெக்டார். இப்போ அந்த ஒரு நேம் லெட்டருக்கும் உங்களுக்கு இப்போ மீனிங் தெரிஞ்சிருக்கும். P ஃபார் plasmid, B அண்ட் R ஃபார் சயின்டிஸ்ட் நேம் பொலிவர் அண்ட் ரோட்ரிகஸ், அண்ட் 322 பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிளாஸ்மிட் டெவலப்டு ஃப்ரம் their lab. Okay, and இதை தவிர வேறு என்ன அடிஷ்னல் கேரக்டர் இதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் சம் மெயின் கேரக்டர்ஸ்லாம் இதில் வந்து இருக்குது. ஸோ அதை நம்ம அடிஷ்னலாக சொல்கிறோம். ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன்ஸ் இதில் இருக்குது. எஸ்பெஷலி
ampicillin resistance and tetracycline resistance. Okay, so இது வந்து ஆன்டிபயோட்டிக்காக இருக்குது. அந்த ஆன்டிபயோட்டிக் அந்த இடத்துல இருந்தாலும் இந்த பிளாஸ்மிட் இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிசம் வந்து கேன் சர்வைவல் அண்டர் திஸ் சுச்சுவேஷன். ஓகே, ஸோ அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜீன்ஸ் இந்த பிளாஸ்மிட்டில் இருக்கிறதுனால அந்த பாக்டீரியா வந்து சாகாது, உயிரோட அது வந்து ஃபங்க்ஷனிங் பண்ணும், உயிரோட இருக்கும். ஓகே, ஸோ அப்போ ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன்ஸ் இதில் கம்பல்சரி ப்ரெசன்டாக இருக்கும். அடுத்து ரெகக்னேஷன் சைட் ஃபார் செவரல் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். ஓகே, ஸோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் மட்டும் இல்லை, மெனி ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் வந்து ஃபங்க்ஷனிங் பண்ணி அது மெனி ஃப்ராக்மெண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக மெனி ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் இருக்குது. தட் இஸ் ஏ பாலிலிங்கர். ஓகே, பாலிலிங்கர் இருக்குது. அப்படி எந்த மாதிரியான இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ்லாம் இதில் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா CLA1, PST1 அண்ட் SAL. ஓகே, SAL1, EcoR1, HIND3, BAMH இந்த மாதிரியான மெனி ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை நம்ம இந்த வெக்டார் யூஸ் பண்ணி ஃபாரின் ஜீனை ஆட் பண்ணலாம். ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ROP கோட்ஸ் ஆல்சோ தேர். ROP மீன்ஸ் தட் இஸ் எ ரெப்ரஸர் ஆஃப் ப்ரைமர். ஓகே, அந்த ரெப்ரஸர் ஆஃப் ப்ரைமர்ன்றது என்னென்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஃபார்ம் பண்ணும்போது ப்ரைமர் மாலிகுல் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனிங் ஆகும். அந்த ப்ரைமர் வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஒர்க் ஆகும்போது பின்னாடி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனிங் ஜீன்ஸ் வந்து அந்த இடத்துல ஆக்டிவேட்டட் ஆகிட்டு இட் ப்ரொடியூசர்ஸ் அமினோ ஆசிட்ஸ் அஸ் வெல் அஸ் அந்த பாலிபெப்டைடு செயினை அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பாலிபெப்டைட்லேருந்து அமினோ ஆசிட்லேருந்து நமக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த ப்ரைமர் அங்கே ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா அது வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸில் இன்வால்வ் ஆகும். ஸோ அப்போ இதே மாதிரி அந்த நம்ம அந்த ஃபாரின் ஜீன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பர்டிகுலர் ப்ரோட்டீன் வந்து அது இன்ட்ரடியூஸ் சிந்தசைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கன்ஃபியூஷன் வரலாம். ஸோ அப்போ அதுக்காக இல்லை மற்ற ஜீன்ஸ் இதில் வந்து ஃபங்க்ஷனிங் ஆகுதா இல்லையான்றது நம்மளால் வந்து கண்டுபிடிக்காமல் போகலாம். ஸோ அதுக்காக வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அந்த ப்ரைமருடைய ஃபங்க்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ப்ரைமர் வந்து ஆக்டிவேஷன் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ அந்த ப்ரைமரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கோட்ஸ் ஜீன்ஸ் கோட்ஸ் தான் வந்து ROP. ஓகே, ரெப்ரஸர் ஆஃப் ப்ரைமர் கோட்ஸ் ஃபார் protein involved in the replication of the plasmid. ஓகே, ஸோ அப்போ ரெப்ளிகேஷன் ஆகும்போது அதுக்கும் அது ப்ரோட்டீன் கேரக்டர்ஸ் அது வந்து சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஜீன்ஸும் இருக்குது. அப்படி ப்ரோட்டீன்ஸ் அது வந்து சிந்தசைஸ் பண்ணணும், ப்ரைமர் வந்து ஃபஸ்ட்டு ஆக்டிவேட்டட் ஆகணும். ப்ரைமர் ஆக்டிவேட்டட் ஆனால் தான் அதுக்குண்டான அந்த ப்ரோட்டீனுக்குண்டான ஜீன்ஸ் ஆக்டிவேட்டட் ஆகும், அது வந்து ப்ரோட்டீன் சிந்தசைஸ் பண்ணும். ஸோ அப்போ ப்ரைமரோடைய ஃபங்க்ஷன் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அது எல்லாமே பின்னாடி இருக்கிறது எல்லாமே சுவிட்ச் ஆஃப் கண்டிஷனில் ஆகிடும். ஸோ அது வந்து ஃபங்க்ஷனிங் பண்ணாது. தட் இஸ் த ROP கோட்ஸ். ஓகே, இது வந்து இந்த PBr322 பிளாஸ்மிட்டோடைய கேரக்டர்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ சிம்பிள் டயக்ராம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க PBr322. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெட்ராசைக்கிள் ரெசிஸ்டன்ஸ் கோட்ஸ் இருக்குது, ஆம்பிசிலின். ஓகே, அதுக்குண்டான அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இருக்குது. அதுக்கு அடுத்து ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் சைட்டு, அதுக்கப்புறம் இந்த ப்ரைமர். ஓகே, ரெப்ரஸர் ஆஃப் ப்ரைமர் கோட்ஸ், அதுக்குண்டான அந்த ஸ்பெசிஃபிக் ஜீன்ஸ் இதில் இருக்குது. ஓகே, இதை தவிர எக்ஸ்ட்ரா அந்த மெனி ரெஸ்ட்ரிக்ஷன் சைட். ஓகே, எண்டோநியூக்ளியஸ் வந்து ஃபங்க்ஷனிங் பண்ணக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் கொடுத்து சிம்பிளாக நம்ம இங்கே 2 மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் PBr322. ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டைப்ளாஸ்மிட். ஓகே, இந்த டைப்ளாஸ்மிட், டை மீன்ஸ் tumor inducing plasmid. So generally the plasmid presence in bacteria. So அதில் வந்து மெனி பாக்டீரியா இருக்குது. அதில் வந்து அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபிசியன்ஸ்னு ஒரு சாயில் பாக்டீரியா இருக்குது. ஸோ இந்த அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபிசியன்ஸ் வந்து பை நேச்சுரலாகவே வந்து ஜெனட்டிக் இன்ஜினியர் நம்ம இது கேரக்டரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாக்டீரியா. பிகாஸ் இது வந்து சாயில் இன்ஹாபிட்டிங் பாக்டீரியான்றதுனால இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி கேன் என்டர் டு த ரூட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். ஓகே, ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ட்ஸில் வந்து உள்ளார போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி அந்த பாக்டீரியா அந்த ரூட் உள்ளார என்டர் ஆகிடுச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய டைப்ளாஸ்மிட் டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட்டில் டிடிஎன்ஏன்னு ஒரு பார்ட் இருக்குது. அந்த டிடிஎன்ஏல தான் என்ன இருக்குன்னா டியூமரை காஸ் பண்ணக்கூடிய அந்த ஜீன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த பாக்டீரியா வந்து உள்ளார போனதுக்கு அப்புறமா என்ன ஆகும், டிடிஎன்ஏ ஆக்டிவேட்டட் ஆகும், டைப்ளாஸ்மிட் ஃபங்க்ஷனிங் ஆகும். ஓகே, ஃபங்க்ஷனிங் ஆகும்போது அந்த பிளான்ட்டுக்கு வந்து இது மாதிரி இர்ரெகுலர் ஷேப் ஆஃப் டியூமர் மாதிரி அதனுடைய ஸ்டெம் ஆர் ரூட் ஆர் லீஃபில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் நம்ம வந்து டியூமர் நம்ம சொல்கிறோம். ஓகே, நமக்கு வந்து கேன்சர்னு சொல்கிற மாதிரி பிளான்ட்டுக்கு வந்து அது டியூமர் நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ அந்த பிளாஸ்மிட்டில் இருக்கக்கூடிய டிடிஎன்ஏ பார்ட்டால் தான் அதுக்கு என்ன வருது, அந்த டியூமர் வருது. ஸோ அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் இதில் இன்னொரு பெனிஃபிட்டட் என்னென்னா இது வந்து நேச்சுரலாகவே என்ன ஆகுது, அந்த பாக்டீரியா வந்து பிளான்ட்டுக்குள்ளாரே என்டர் ஆகுது, பிளான்ட்டோடைய ரூட்டுக்குள்ளார என்டர் ஆகிட்டு அந்த பார்ட்டில் இருக்கக்கூடிய செல்லோடைய ஜீனோமில் அது ஆட்டோமேட்டிக்கலி இந்த பிளாஸ்மிட் ஜீன் வந்து அதில் இன்டகிரேட்டட் ஆகிடுது. அது ஒரு நமக்கு ஒரு பெனிஃபிஷியல் கேரக்டர் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து லேபில் வந்து பண்ணுறத விட இந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கக்கூடிய அந்த சூட்டபிள் கேரக்டரை நம்ம வந்து இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்க்கு யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஒர்க் லோடு இன்னும் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே,
பட் இருக்கக்கூடிய ஒரே ட்ராபேக் என்னென்னா இதில் டியூமர் இன்டியூசிங் பண்ணக்கூடிய டிஎன்ஏ இருக்குது. ஸோ அப்போ சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா அந்த டியூமர் இன்டியூசிங் பண்ணக்கூடிய டிஎன்ஏவை வந்து அந்த இதுலேருந்து பிளாஸ்மிட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா அப்போது நம்ம எந்த கேரக்டர் வந்து அந்த பிளான்ட்டுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண நினைக்கிறோமோ அந்த கேரக்டர் என்ன பண்ணலாம், இது அந்த பர்டிகுலர் ஜீனை வந்து இதில் வந்து டைப் பண்ணி அதில் ஜாயின் பண்ணி அதில் அந்த ஆக்டிரோபாக்டீரியத்தில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம்னா ஒரு பாக்டீரியத்தில் அது வந்து மல்டிப்ளை ஆகும்போது நம்பர் ஆஃப் காப்பீஸ்லேயும் என்ன இருக்கும், நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண ஜீன் இருக்கும். ஸோ அப்போ நம்ம சாயிலே இல்லை அந்த பிளான்ட் செல் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்மிட் வந்து பிளான்ட் செல் இருக்கக்கூடிய அந்த ஜீனோமில் வந்து ஈஸியாக இன்டெகிரேட்டட் ஆகிடும். அப்போ அது மூலிமா அது கேரக்டரை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஓகே, ஆர் கேரக்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்புறம் இதுதான் ஒரு அந்த அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸில் இருக்கக்கூடிய கேரக்டர். ஓகே, ஸோ இது ஜென்ரலாக இருக்கிறது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்பெஷலி அந்த டியூமர் இன்டியூசிங் ஆர் டியூமர் எந்த பிளான்ட்டுக்கு வருதுன்னா டைகாட் பிளான்ட்ஸுக்கு தான் அதிகமாக இது அந்த மாதிரியான ஒரு கேரக்டரை வந்து ஃபார்ம் பண்ணுது, டிசீஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அண்ட் இதில் வேறு என்னெல்லாம் ஜீன்ஸ் இருக்குதுன்னா இந்த டைப்ளாஸ்மிட்டில் கேரிஸ் ஆஃப் TRA gene, tetracycline. So அந்த மாதிரி இருக்கக்கூடிய gene which helps to transfer of tDNA. So அந்த transfer of gene tDNA transfer பண்ணக்கூடிய particular gene இருக்கு. antibiotic resistance அது வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும். பட் இதில் வந்து டெட்ராசைக்ளின் அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஜீன் இதில் இருக்காது. பிகாஸ் ஆஃப் இது நேச்சுரலாக அக்ரோபாக்டீரியத்தில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ. ஸோ அப்போ டிஆர்ஏன்றது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா ட்ரான்ஸ்ஃபர். அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய மாலிகுல் ஃபாரின் டிஎன்ஏவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு சம் ஜீன்ஸ் அந்த இடத்துல இன்வால்வ் ஆகுது. ஸோ அப்போ அதுதான் வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுது டிஆர்ஏ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜீன்ஸ். ஸோ அந்த டிடிஎன்ஏவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஜீன். அண்ட் அதில் வேறு என்னென்னு பார்த்தா ஓஎன்சி ஆன்கோஜெனிசிஸ். அந்த டியூமரை வந்து சப்ரஸ் பண்ணக்கூடிய சம் ஜீன்ஸ் இருக்குது. அண்ட் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்குது. அண்டு ஐஎன்சின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் செய்யக்கூடிய ஒரு ஜீன்ஸ் இருக்குது. ஸோ இதை தவிர இந்த டிடிஎன்ஏ இருக்கக்கூடிய பிளாஸ்மிட் தான் நம்ம வந்து டைப் பிளாஸ்மிட் சொல்கிறோம். அண்ட் இஸ் ஸ்டேபிளி இன்டெகிரேட்டட் வித் பிளான்ட் டிஎன்ஏ. ஸ்டேபிளாகவும் இருக்கும், ப்ளஸ் அதுவும் ஸ்வீட்டாவில் போயிட்டு என்ன ஆகிடும், ஈஸியாக வந்து பிளான்ட்டோடைய டிஎன்ஏ கூட இன்டெகிரேட்டட் ஆகிடும். ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சர் டிடிஎன்ஏவோடைய ஸ்ட்ரக்சர் ஆக்சின், சைட்டோகைனின். ஸோ இது வந்து growth ஹார்மோன்ஸ். ஆக்சின் சைட்டோகைனின் இருந்ததுன்னா அந்த பிளான்ட் வந்து நல்லா growth ஆகும். ஸோ அதுக்கு அடுத்து விருலன்ஸ் ரீஜன். ஸோ அந்த டிடிஎன்ஏயோட எகென்ஸ்டாக அது வந்து நான் ஆக்டிவாக இருக்கணுன்றதுக்குண்டான அந்த விருலண்ட் ரீஜன் இருக்குது. தென் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு வந்து 3 மார்க் கொஷனில் எனி1 ஏதாவது உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அதில் வந்து கேட்டாலும் நீங்கள் டயக்ராம் போட்டுட்டு நீங்கள் வந்து அதை வந்து லேபிள் பண்ணணும். ப்ளஸ் 2 மார்க்கில் வந்து ஏதாவது எஸ்பெஷலி இந்த PBR 322 உடைய பிளாஸ்மிட் அதை மட்டும் டயக்ராம் பார்ட்டில் உங்களுக்கு கேட்பாங்க. டயக்ராம் பண்ணி அதை லேபிள் பண்ண சொல்லுவாங்க. அண்டு படிக்கிறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும் இது எல்லாமே. தேங்க்யூ.